அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். சமீபத்தில் நான் சந்திச்ச ஒரு நடுத்தர வயது பெண்மணி, எனக்கு தொடர்ந்து உடம்புல வலி இருந்துகிட்டே இருக்குது டாக்டர். ஒரு நாள் தலை வலிக்குது, ஒரு நாள் கழுத்து வலிக்குது, ஒரு நாள் இடுப்பு வலிக்குது. எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டேன். சின்ன சின்ன வைட்டமின் டெஃபிஷியன்சி தான் இருக்குது, பெருசாக ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது ஃபைப்ரோமயாலஜியாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் இருந்தது. அதனால தான் நான் உங்களை பார்க்க வந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த நோய் எப்படி தொடங்கி இருந்தது அப்படிங்கிறத நம்ம கேட்டோம்னா, முதல்ல ஆரம்ப கட்டத்தில் எனக்கு செரிமான கோளாறுகள் இருந்தது. எனக்கு ஆசிட் ரிஃப்ளக்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது. அதற்காக நான் மாத்திரைகள் எடுத்துக்கிட்டேன். அந்த மாத்திரைகள் எடுக்கும்போது எனக்கு ஒரு சின்ன கம்ஃபர்ட் இருந்தது. ஆனால் எனக்கு வயிற்றில் இந்த ஆசிட்டோட அளவு குறைய ஆரம்பிச்சதுனால எனக்கு சரியான முறையில் செரிமானம் நடக்கலை. ஒரு சில உணவுப் பொருட்கள்லாம் சாப்பிட்டேன்னா எனக்கு ஒத்துக்காது. ஒரு பஜ்ஜியோ இல்லை ஒரு பக்கோடாவோ சாப்பிட்டேன்னா எனக்கு செரிமானம் சரியாகாது. அன்றைக்கி நைட்டில் என்னால் சரியாக தூங்க முடியாது. ஒருவேளை நான் ஹோட்டலில் சாப்பிட வேண்டிய ஒரு நிலை இருந்துச்சுன்னா அடுத்த 2 நாளைக்கு எனக்கு ஃபுட் பாய்சன் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வெளியில் சாப்பிட்றதுக்கே நான் ரொம்ப பயப்படுவேன். ஸோ இதே மாதிரி ஒரு நிலை ஒரு 4-5 வருஷம் இருந்தது. அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உணவு சாப்பிட்டாலும் எனக்கு வயிறு உப்புசமாயிரும். திடீர்னு எனக்கு நைட் நேரத்தில் கூட பசி எடுக்கும். சரியான இரவு தூக்கம் இல்லாமல் இருந்தது. இந்த மாதிரி நிலை இருந்து தான் எனக்கு நாளடைவில் கழுத்து பகுதியில் அங்கங்கே எனக்கு வலி உண்டாக ஆரம்பிச்சு. சில பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா மசில் நாட்லாம் டைட்டாக இருக்கும் எனக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உருவாக ஆரம்பிச்சு தான் உடம்பு முழுவதும் எனக்கு வலி வர ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போது நம்ம செரிமான கோளாறுக்கும் இந்த ஃபைப்ரோமயாலஜியாவுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நிறைய பேருக்கு இந்த செரிமான கோளாறுகள் தான் ஃபைப்ரோமயாலஜியா வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ ஏன்னா இந்த செரிமான கோளாறு உண்டாகும்போது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகள், இந்த மாத்திரைகளோட வேலை என்னன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தோட அளவு குறைக்குது. அப்போதைக்கு மட்டும் நமக்கு ஒரு சின்ன கம்ஃபர்ட்னஸ் வருது. ஆனால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் பெரும்பாலும் ஏதாவது கிருமிகள் இருந்ததுன்னா அதை சரியாக அழிக்கக்கூடியது நம்ம வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஆசிட் தான். இந்த ஆசிட்டோட pH பார்த்தீங்கன்னா 1லேருந்து 1.5 வரைக்கும் இருக்கும். அந்த அளவுக்கு அதிகமான pH இருந்தால் தான் நமக்கு அந்த கிருமிகள் எல்லாமே அழிக்கப்படும். அதே மாதிரி நல்ல புரோட்டீனும் நமக்கு உட்கிரகிக்கப்படும். ஸோ இந்த ஆசிடோட அளவு தொடர்ந்து குறையும் பொழுது நமக்கு அந்த செரிமானம் சரியான முறையில் நடக்கிறதில்ல. இல்லை அந்த கிருமிகள் நமக்கு உடலை விட்டு முறையாக வெளியே இல்லை. ஸோ இந்த ஒரு நிலையினால நம்மளுடைய சிறுகுடலில், அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைனில் பாக்டீரியல் ஓவர் க்ரோத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். SIBO அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க. ஸோ 78% ஆஃப் ஃபைப்ரோமயாலஜியாவுக்கு இந்த SIBO, ஸ்மால் இன்டெஸ்டைன் பாக்டீரியல் ஓவர் க்ரோத் அப்படிங்கிறதும் லீக்கி கட்டு தான் முக்கியமான காரணமாக இருக்குது அப்படிங்கிறத சமீபத்திய ஆராய்ச்சிகள்லாம் சொல்லியிருக்கு. ஸோ இதற்கு காரணம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகள். அதை அதாவது ஒரு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்குன்னா அது ஒரு வால்வு பிரச்சனை. அதை நம்ம சரி செய்யாமல் வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய அமிலத்தை குறைக்கக்கூடிய மாத்திரைகள் எடுத்துக்கும் போது தான் நம்ம நிரந்தரமான ஒரு நோயாளியாக மாறுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைப்ரோமயாலஜியா மாதிரியான பிரச்சனைகளையும் கூடவே கொண்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான சிகிச்சை முறைகள்லாம் கொடுக்கலாம்? முதல்ல அவங்க குடலை தான் நம்ம சுத்தம் பண்ணணும். ஏன்னா இந்த வயிற்று பகுதியில் அதிகப்படியான, அதாவது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சில பாக்டீரியாஸ் இருக்குது. அதே மாதிரி லீக்கி கட் மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படின்னா செரிமானமாகாத புரோட்டீன்ஸும் அதே மாதிரி தீங்கு விளைவிக்கக்கூடிய இந்த பாக்டீரியாஸும் நம்ம ரத்தத்தில் கலக்க ஆரம்பிக்கும். இதனால் நம்ம உடம்புல பெயின் சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி பாடியில் ஒரு இன்ஃப்ளமேஷன், லோ கிரேட் இன்ஃப்ளமேஷன், கதவுல லைட்டாக அடிச்சிட்டேன் டாக்டர், ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் மாறிடுச்சு, அது ஒரு வாரம் வரைக்கும் எனக்கு இருக்குது, யாராவது கையை பிடிச்சா கூட எனக்கு அதிகமாக வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே லோ கிரேட் இன்ஃப்ளமேஷன் இருக்கிறதோட ஒரு அறிகுறி தான். இந்த மாதிரியான அறிகுறிகளுக்கெல்லாம் காரணமே நம்ம குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் பேலன்ஸ்டாக இல்லாததும், நான் சொல்லக்கூடிய இந்த லீக்கி கட் தான் ஒரு முக்கியமான காரணம். ஸோ இதுதான் நம்ம பெயின் சென்சிட்டிவிட்டியும் அதிகப்படுத்துது, பாடியில் இன்ஃப்ளமேஷனையும் அதிகப்படுத்துது. கூடுதலாக நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்க மாட்டேங்குது. அதாவது வைட்டமின் டியோ, வைட்டமின் B12 இதெல்லாம் நமக்கு உணவுலேருந்து முறையாக கிடைக்கிறதுல. இன்னொன்று, ப்ரோட்டீன் அப்சார்ப்ஷனும் கரெக்டாக இல்லாதனால நம்மளுடைய மசில்ஸ் எல்லாமே ரொம்ப லூஸ் ஆகிடுது. சின்னதாக ஒரு வேலை செஞ்சால் கூட எனக்கு கழுத்து வலி. எந்தெந்த ஜாயிண்ட் எல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா அந்தந்த ஜாயிண்ட் எல்லாமே எனக்கு வலிக்குது. இந்த ஒரு நிலையில் நாளையில் பார்த்தீங்க அப்படின்னா தசைகள் பலகீனமாக இருக்கிறதுனால மூட்டுகளையும் தேய்மானம் உண்டாகுது. நிரந்தரமாக ஒரு நோயாளியாகவே நம்ம மாறுறோம். ஸோ இந்த நிலைகளில் முதல்ல நம்மளுடைய செரிமானத்தை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ அதற்கு டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நெய் மருந்து சேர்ந்த ஒரு 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த டீடாக்சிஃபிகேஷன், இந்த ஒரு மெத்தடை அவங்க ஃபாலோ பண்ண பிறகு அவங்களுக்கு முதல்ல செரிமான பிரச்சனை சரியாச்சு. அதுக்கப்புறமா அது கூட நல்ல ஆரோக்கியமான உணவுகளையும் நல்ல சத்து பொருட்கள் இருக்கக்கூடிய உணவு பட்டியலையும் அவங்க ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தோம். அவங்களுக்கும் அந்த விஷயம் நல்லாவே பாடியில் செட் ஆச்சு. கூடுதலாக
கூடுதலாக தியான பயிற்சிகள், சுவாச பயிற்சிகள், இந்த விஷயங்களோட சில மூலிகைகள் சேர்ந்த மருந்துகளும் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த ஃபைப்ரோமையாலஜிலேருந்து நல்ல ஒரு நிவாரணம் வந்து கிடைச்சிது. ஸோ நம்ம நிறைய சமயங்களில் உடம்பு முழுவதும் ஒரு வலி இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்காக வலி மாத்திரைகளை மட்டும் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த வலி மாத்திரைகளை பயன்படுத்தி இன்னும் நம்ம வயிற்றுப்பகுதியை வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கும் பொழுது நிரந்தரமான ஒரு நோயாளியை வந்து மாறும். ஒரு கடத்துக்கு மேலே இந்த மாத்திரைகளை எடுத்துக்கிட்டாலும் நமக்கு கிட்னி பாதிக்கப்படுங்கிற ஒரு பயத்தினால நிறைய சமயங்களில் மாத்திரைகள் எடுத்துக்க முடியாமலும் அதே சமயத்தில் வலியோடையும் வாழக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நோய்க்கான மூல காரணம் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதற்கு முதல்ல நம்ம வயிறை டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுறது, அடுத்து வந்து நம்ம உணவு முறைகளில் மாற்றத்தை வந்து கொண்டு வர்றது, கூடுதலாக யோக பயிற்சிகள், தியான பயிற்சிகள், இது கூட மூலிகைகள் சேர்ந்த மருந்துகள், இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நோயிலேருந்து முழுமையாக வந்து விடுபட முடியும். ஸோ நிறைய பேருக்கு இந்த உடல் வலி வந்து இருக்குது. நிறைய பேருக்கு வந்து அது என்ன காரணம்னே கண்டுபிடிக்க முடியல. ஒரு சிலர் வந்து இது ஃபைப்ரோமையாலஜி அப்படிங்கிறத ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் டெண்டர் பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம அழுத்தி பார்த்தோம்னாலே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதற்கு முறையான சிகிச்சை முறை எடுத்துக்கும் போது கண்டிப்பாக வலிகள்லேருந்து முழுமையாக வந்து விடுபட முடியும். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய குடலுக்கும் ஃபைப்ரோமையாலஜியாவுக்கும் என்ன சம்பந்தம், இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.